68,000 பூத்துல பிஎல்ஓ இருக்காங்க, இல்ல 6 கோடி வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். நீங்க வாக்குச்சாவடி மையத்துல ஃபார்ம் எடுத்துட்டு அங்க ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நீங்க தான் சொல்றீங்க 85% வாக்காளர்கள் 2 வார காலத்துக்குள்ள பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு 2 வார காலம் இருக்கு. என்ன பண்றாங்க? நானே வாக்குச்சாவடிக்கு நேரா போய் என் தொகுதியில பாத்துட்டு வரேன். மக்கள் அவ்வளவு ஆர்வமாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்கிறார்கள். எந்த சிக்கலும் கிடையாதுங்க. எந்த இடத்துல எல்லாம் வாக்காளர்கள் இல்லையோ அதை குறிச்சு வச்சுட்டு வீடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. பணிச்சுமை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கலாம். கோயம்புத்தூர்ல பாருங்க எத்தனை கல்லூரிகள் இருக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்து தன்னார்வ தொண்டர்களாக அவர்களை பயன்படுத்தினால் நாம 2 வார காலத்துல இன்னும் எவ்வளவோ காரியம் செய்யறதுக்கு ஒரு பக்கம் ஆட்கள் இருந்தா கூட அரசியல் காரணத்துக்காக இந்த எஸ்ஐஆர் ஏதாவது குளறுபடி பண்ண முடியுமா? தங்களோட போலி வாக்காளர்கள் அப்படியே வச்சுக்க முடியுமா? கள்ள ஓட்டு போடுறது திமுகவுக்கு பெரிய பலம். அதனால கள்ள ஓட்டு போடுறதுக்கு நம்ம அப்படியே வச்சுக்க முடியுமான்னு பாக்குறதாலதான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்துட்டு இருக்காங்க. பாஜக அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல எஸ்ஆர் அமல்படுத்துறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய கேரளா, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் அமல்படுத்துறாங்க. இதுவே பாஜக விஷயமா தான் பாக்குறோம். அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கறத நீங்க முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துறாங்க. அசாம்ல தேர்தல் வரலன்னு யார் சொன்னாங்க? நம்மள மாதிரிதான். யாராவது அசாம்ல தேர்தல் வரலன்னு சொன்னாங்களா? அவங்கள நம்மள மாதிரியே இப்ப தேர்தலுக்கு போறாங்க 26க்கு. அசாமை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல். ஏன்னா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது. அதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப கூடங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் அரசாங்கம், மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட பண்றாங்க அப்படின்னு சொன்னா 60-40, 50-50 இந்த மாதிரிதான் நிதி பங்கீடு இருக்கும். ஆனா நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் 90-10 அப்படின்னு இருக்கும், 70-30 இருக்கும். ஏனென்றால் அது ரொம்ப இயற்கை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம். அங்க மத்த இடத்து மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் கூடங்க பங்களாதேஷ், அங்க இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்ல அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷ்ல கொடுமையை தாக்கு பிடிக்க முடியாம பக்கத்து மாநிலமான அஸ்ஸாமுக்கு தான் அதிகமா வந்திருக்காங்க. அது ரொம்ப நெடுங்காலமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது. மிகப்பெரிய ஒரு தேர்தல் பணியை பாஜக கொண்டு வந்துச்சு. அதே போல தமிழகத்திலும் அதிமுக, பாமக உள்ளிட்ட பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து வரக்கூடிய தேர்தல் சந்திப்பதற்கான பணிகள்ல பாஜக இல்ல முதல்ல பிரிஞ்சு சென்றேன்னு யாருங்க சொன்னாங்க? எல்லாரும் எங்களோட தாங்க இருக்காங்க. அதெல்லாம் கட்சி தேர்தல் நெருங்க எங்களோட கட்சி தலைமை இந்த விஷயத்தெல்லாம் அணுகும். ஆனா பீகார் வெற்றிக்கு பின்பாக தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பீகார் மாதிரியே தமிழ்நாடு வருமாங்கிற ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல் இருக்கு.